ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதாரா சிவாஷாரி கௌர பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸ்ரீமத் பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 1. அத்தியாயத்தின் தலைப்பு குருச்சேத்திர போர்க்களத்தில் படைகளை கவனித்தல். பதம் 1. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ண பக்தி கழக ஸ்தாபக ஆச்சாரியார். மொழிபெயர்ப்பு. திருதராஷ்டிரர் கூறினார், சஞ்சயனே, போர் புரியும் விருப்பத்துடன் தர்மக்ஷேத்திரமான குருச்சேத்திரத்தில் ஒன்று கூடிய என் மகன்களும் பாண்டுவின் மகன்களும் என்ன செய்தனர்? பொருளுரை. பரவலாக படிக்கப்படும் மத விஞ்ஞான நூலான பகவத்கீதை கீத மகாத்மியத்தில் அல்லது கீதையை பற்றிய புகழுரையில் சுருக்கமாக கூறப்பட்டுள்ளது. சுய நோக்கங்களை அடிப்படையாக கொண்ட விளக்கங்களை தவிர்த்து கிருஷ்ண பக்தரின் உதவியோடு பகவத்கீதை ஆராய்ந்து படித்து அறிய முயல வேண்டும் என்று அங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. பகவத்கீதையை தெளிவாக புரிந்து கொள்வதற்கான உதாரணம் கீதையிலேயே இருக்கின்றது. பகவானிடமிருந்து நேரடியாக கேட்டு உபதேசத்தை புரிந்து கொண்ட அர்ஜுனனின் வழியை நாம் பின்பற்ற வேண்டும். அந்த சீட பரம்பரையின் மூலம் பகவத்கீதையை புரிந்து கொள்ள ஒருவனுக்கு பாக்கியம் இருந்தால் அவன் வேத ஞானம் உள்ளிட்ட உலகின் அனைத்து சாஸ்திர கல்வியையும் மிஞ்சி விடுகிறான். மற்ற சாஸ்திரங்களில் காணப்படும் எல்லாவற்றையும் கீதையில் காண முடியும். அது மட்டுமின்றி வேறு எங்கும் காணவியலாத விஷயங்களையும் காணலாம். இதுவே பகவத்கீதையின் சிறப்பு. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரே நேரடியாக உபதேசித்ததால் இது குறைபாடுகள் அற்ற ஆன்மீக விஞ்ஞானமாகும். இச்சிறப்பு வாய்ந்த தத்துவத்திற்கு திருதராஷ்டிரருக்கும் சஞ்சயனுக்கும் இடையே மகாபாரதத்தில் விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் அடிப்படையாக அமைகின்றன. இத்தத்துவம் வேத நாகரிகத்தின் நினைவு கெட்டாத காலத்திலிருந்து புண்ணிய ஸ்தலமாக திகழக்கூடிய குருச்சேத்திரத்தில் நடைபெற்ற போரின் போது உருவானது. மனித சமுதாயத்தை வழிநடத்த பகவான் இப்பூலகில் அவதரித்த போது இஃது அவரால் உபதேசிக்கப்பட்டது. தர்மக்ஷேத்ரே அல்லது தர்ம சடங்குகள் செய்யப்படும் இடம் என்னும் சொல் முக்கியமானது. ஏனெனில் குருச்சேத்திர போர்க்களத்தில் அர்ஜுனனின் தரப்பில் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் இருந்தார். கௌரவர்களின் தந்தையான திருதராஷ்டிரருக்கு தனது மகன்களின் இறுதி வெற்றி மிகவும் சந்தேகத்திற்குரியதாக இருந்தது. அவரது சந்தேகத்தினாலேயே அவர்கள் என்ன செய்தனர் என்று தனது காரியதரிசியான சஞ்சயனிடம் வினவினார். போரில் ஈடுபடுவதற்கான தீர்மானத்துடன் குருச்சேத்திர களத்தில் அவரது மகன்களும் அவரது தம்பியான பாண்டுவின் மகன்களும் ஒன்று கூடியிருந்தனர் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். இருப்பினும் அவரது கேள்வி முக்கியமானதாகும். இருதரப்பு சகோதரர்களுக்கு இடையே உடன்பாட்டை அவர் விரும்பவில்லை என்பதோடு போர்க்களத்தில் தனது மகன்களின் கதி என்னவாகும் என்பதை உறுதியாக அறிய விரும்பினார். ஏனெனில் மேலுலக வாசிகளுக்கும் கூட வந்தனைக்குரிய தலம் என்று வேதங்களில் கூறப்பட்டுள்ள குருச்சேத்திரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததால் போரின் விளைவில் புனித தலத்திற்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை பற்றி மிகவும் பயந்தார் திருதராஷ்டிரர். இயற்கையிலேயே நற்குணம் நிரம்பிய அர்ஜுனன் மற்றும் பாண்டுவின் இதர மகன்களும் இந்த இடம் மிகவும் சாதகமாக அமையும் என்று அவர் நன்றாகவே அறிந்திருந்தார். வியாசரின் சீடனான சஞ்சயன்
வியாசரது கருணையால் திருதராஷ்டிரரின் அறையில் இருந்தபடியே குருச்சேத்திர போர்க்களத்தை காண முடிந்தது. எனவே திருதராஷ்டிரர் போர்க்களத்தில் நிலைமையை அவனிடம் கேட்டார். பாண்டவர்களும் திருதராஷ்டிரரின் மகன்களும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். ஆயினும் திருதராஷ்டிரரின் உள்மனம் இங்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. வேண்டுமென்றே அவர் தன்னுடைய மகன்களை மட்டும் குரு வம்சத்தினர் என்று பாராட்டி பாண்டவர்களை வம்சத்தின் மரபிலிருந்து பிரித்து பேசுகிறார். இதன் மூலம் திருதராஷ்டிரருக்கு தன் சகோதரனின் மகன்களிடம் உள்ள உறவின் பிரத்யோக நிலையை ஒருவர் புரிந்து கொள்ளலாம். நெல் வயலில் தேவையற்ற களைகள் பிடுங்கி எறியப்படுவது போல் தர்மத்தின் தந்தையான ஸ்ரீ கிருஷ்ணர் பங்கு கொண்ட குருச்சேத்திரம் என்னும் புனிதமான நிலத்தில் தேவையற்ற கலைகளான திருதராஷ்டிரரின் மகன் துரியோதனனும் பிறரும் ஒழிக்கப்பட்டு முற்றிலும் தர்மத்திற்கு உட்பட்ட யுதிஷ்டிரரின் தலைமையில் பகவானால் நல்லாட்சி நிலைநாட்டப்படும் என்பது இந்த விஷயத்தின் ஆரம்பத்திலிருந்து எதிர்பார்க்கப்படுகிறது. சரித்திர மற்றும் வேத முக்கியத்துவங்களை தவிர இதுவே தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே என்னும் சொற்களின் கருத்தாகும். பதம் 2. சஞ்சயன் கூறினான், மன்னரே, பாண்டுவின் மகன்களால் அணிவகுக்கப்பட்ட படையை மேற்பார்வையிட்ட பிறகு மன்னன் துரியோதனன் தன் ஆச்சாரியரை அணுகி பின்வருமாறு கூறினான். பொருளுரை: திருதராஷ்டிரர் பிறவியிலிருந்தே பார்வையில்லாதவர். துரதிருஷ்டவசமாக அவருக்கு ஆன்மீக பார்வையும் இல்லை. தனது மகன்களும் தர்மத்தின் விஷயத்தில் தனக்கு சமமான குருடர்கள் என்பதும், பிறவியிலிருந்தே நல்லவர்களான பாண்டவர்களுடன் அவர்கள் உடன்பாடு செய்து கொள்ளப் போவது இல்லை என்பதும் அவருக்கு உறுதியாக தெரிந்திருந்தது. இருந்தும் புனித தலத்தின் தாக்கத்தினால் அவர் சந்தேகம் கொண்டார். போர்க்கள நிலைமைகளை பற்றிய அவரது கேள்வியின் உள்நோக்கத்தை சஞ்சயனால் புரிந்து கொள்ள முடிந்தது. எங்கும் மன்னனுக்கு உற்சாகமூட்ட விரும்பிய சஞ்சயன் அவரது மைந்தர்கள் போர்க்களத்தின் புனிதத்தன்மையால் பாதிக்கப்பட்டு சமாதானம் ஏதும் செய்து கொள்ளப் போவதில்லை என்பதை உறுதி செய்தான். எனவே பாண்டவர்களின் படைபலத்தை பார்வையிட்ட துரியோதனன் உடனேயே தன் தளபதியான துரோணாச்சாரியரிடம் சென்று உண்மை நிலையை உரைக்கலானான் என்று மன்னரிடம் தெரிவித்தான் சஞ்சயன். துரியோதனன் மன்னன் என்று குறிப்பிடப்பட்டாலும் நிலைமையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து தளபதியிடம் போக வேண்டியிருந்தது. எனவே அரசியல்வாதியாக இருப்பதற்கு அவன் பொருத்தமானவனே. துரியோதனன் ராஜதந்திரமாக நடந்து கொண்டாலும் பாண்டவர்களின் சேனையை கண்டதால் ஏற்பட்ட பயத்தை அவனால் மறைக்க இயலாமல் போயிற்று. பதம் 3. மொழிபெயர்ப்பு: ஆச்சாரியரே, துருபத குமாரரான உங்கள் புத்திசாலி சீடனால் நேர்த்தியாக அணிவகுக்கப்பட்ட பாண்டு புத்திரர்களின் மாபெரும் படையை பாருங்கள். பொருளுரை: சிறந்த அந்தன தளபதியான துரோணாச்சாரியரின் குறைகளை சிறந்த ராஜதந்திரியான துரியோதனன் சுட்டிக்காட்ட விரும்பினான். அர்ஜுனனின் மனைவி திரௌபதியின் தந்தையான துருபத மன்னனுடன் துரோணாச்சாரியருக்கு சில அரசியல் விரோதம் இருந்து வந்தது. அவ்விரோதத்தின் விளைவாக துருபதன் ஒரு பெரிய யாகத்தை செய்து துரோணாச்சாரியரை கொல்லும் சக்தி பெற்ற மகனை வரமாக பெற்றிருந்தான். துரோணர் இதை மிக நன்றாக அறிந்திருந்த போதிலும் துருபதன் மகனான திருஷ்டத்யும்னன் தன்னிடம் போர்க்கல்விக்காக ஒப்படைக்கப்பட்ட போது அந்தனருக்கே உரிய தாராள மனப்பான்மையுடன் போர் தந்திரத்தின் இரகசியங்கள் அனைத்தையும் அவனுக்கு கற்பித்தார். தற்போது குருச்சேத்திர போர்க்களத்தில் திருஷ்டத்யும்னன் பாண்டவர்களின் தரப்பில் உள்ளான். துரோணாச்சாரியிடமிருந்து போர்க்கலையை கற்றறிந்த அவனே
பாண்டவர்களின் சேனையை அணிவகுத்திருந்தான். துரோணாச்சாரியார் எச்சரிக்கையாகவும் விட்டு கொடுக்காமலும் போர் புரிய வேண்டும் என்பதற்காக துரியோதனன் அவரது இந்த தவற்றை சுட்டி காட்டுகிறான். அன்பிற்குரிய இதர மாணவர்களான பாண்டவர்களிடமும் அவர் தயை காட்டாமல் போரிட வேண்டும் என்பதையும் அவன் இதன் மூலம் சுட்டிக்காட்ட விரும்புகிறான். குறிப்பாக அர்ஜுனன் அவருக்கு மிக மிக பிரியமான திறமைசாலி மாணவனாவான். இதனால் ஏற்படும் கருணை போரில் தோல்விக்கு வழிவகுக்கும் என்று துரியோதனன் எச்சரிக்கின்றான். பதம் 4. மொழிபெயர்ப்பு. அந்த சேனையில் பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் சமமான வில்லாளிகள் பலரும் இருக்கின்றனர். யுயுதானன், விராடன், துருபதன் போன்ற மாபெரும் வீரர்கள் உள்ளனர். பொருளுரை. துரோணாச்சாரியரின் மிகச்சிறந்த போர் வலிமைக்கு முன் திருஷ்டத்யும்னன் முக்கிய தடையாக இல்லாவிட்டாலும் இதர வீரர்கள் பலர் பயத்திற்கு காரணமாக இருந்தனர். வெற்றியின் பாதையில் பெரும் தடை கற்களாக அவர்கள் இங்கே துரியோதனன் குறிப்பிடுகிறான். ஏனெனில் அவர்கள் ஒவ்வொருவரும் பீமனையும் அர்ஜுனனையும் போலவே எதிர்க்கப்பட முடியாதவர்கள். பீம அர்ஜுனனின் பலத்தை நன்கறிந்த துரியோதனன் மற்றவர்களை அவர்களுடன் ஒப்பிட்டான். श्री श्रीमद् भगवद गीता की जय। श्री प्रभुपाद की जय। गौर प्रवनंदे हरि हरि बोल।